அங்க பாத்தியா, வானம் ரொம்ப தெளிவா கிளீனா இருக்கு. மழை கூட வராதுன்னு நினைக்கிறேன். அங்க பாரு, காத்து சூப்பரா அடிக்குது. மரத்துல இருக்க இலைகள்லாம் அழகா பறந்து போகுது. மோட்டோ, இலைகளை பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம்டா. நம்ம வீட்டோட மேல் பகுதி எல்லாம் பறந்து போயிடுச்சு பாரு. நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சு. நம்ம கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தானா? நமக்கு படுக்கிறதுக்கு இடமே கிடையாதா? வீடு வாசல் இல்லாம நாம எங்கடா தங்குவோம், எங்கடா தூங்குவோம், எங்கடா திம்போம்? என்ன பண்றது பத்துலு? ஐயோ மோட்டோ, இப்ப அழுது புலம்புறதுக்கான நேரம் கிடையாதுடா. முதல்ல கொஞ்சம் யோசி. இப்ப நம்ம எங்கடா போய் தூங்குறது? பத்துலு, வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதடா? நீ ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடா. ஐடியா? டாக்டர் ஜட்கா சாருக்கு போன் பண்ணி அவர் வீட்ல வந்து தங்க போறோம்னு சொல்லிடலாம். இது சூப்பர் ஐடியா. அந்த வீணா போனவன் நம்பர் என்ன? அது நம்பர் இருக்கு. ஹலோ பூசணிக்கா மண்டையா, புயலால எங்க வீட்டு கூரை பறந்து போயிடுச்சு. இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்ல வந்து நாங்க தங்கிக்கிறோம். அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, நான் உன்னோட நண்பன். இந்த வீடும் உன்னோடதுதான். ஆனா மோட்டு, இப்ப நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆராய்ச்சியை பண்ணிக்கிட்டு இருக்கேன்பா. அதனால நீ ஒரு 2-3 நாள் கழிச்சு இங்க வந்துரு. அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத என்ன? சோம்பேறி இப்படி சொல்றானே. கசிதேராமுக்கு போன் பண்ணு. அட ஆமால, அவனும் நம்ம ஃப்ரெண்ட் தான். அவனுக்கு கல்யாணம் வேற சொன்னானே. ஹலோ கசிதாராம், அதாவது எங்க வீட்டு கூரை புயல்ல அடிச்சுட்டு போயிடுச்சு. நாங்க இன்னைக்கு ராத்திரி கச்சா வீட்டோட மேல் பகுதி இல்லாமலா இருக்கீங்க? 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு மேட்டர் நான் கேட்டதே இல்லையப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்ல வந்து நாங்க தங்கிக்கலாம். என்னது, என்னோட வீட்டுக்கு வர போறீங்களா? நீங்க இந்த வீட்ல இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்பா. என்னோட மாமியாரோ அவங்க மாமியார் கூட சேர்ந்து இங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கே இடம் இல்லாம இருக்குதாப்பா. சோ நீங்க வேற எங்க ட்ரை பண்ணுங்க. பாய் பாய், டாடா. எப்பா, அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள மாமியார் வந்துட்டாங்க. அவங்க மாமியார் வந்துட்டாங்கன்னு போய் சொல்லி நம்மளுக்கு டாடா பை பை சொல்றான்டா பத்துலு. அதெல்லாம் விட மாட்டோம். நமக்குன்னு தான் சிங்கம் சார் இருக்காருல்ல. அட கடவுளே, மோட்டு என்ன நடந்தது? பட் டோன்ட் வரி. ஆனா நேத்து ராத்திரி என் கிராமத்துல இருந்து என் ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. மோட்டு பத்துலு, நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இந்த சிங்கம் இருக்கான்ல, நான் உங்களுக்கு எப்பவும் துணையா இருப்பேன். என்னோட மனசுல உங்க 2 பேர் மேலயும் அதிக பாசம் இருக்கு. ஆனா இப்ப என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஓகேவா? பாய் பாய். ஓகே பாய் பாய். பத்துலு, அவர் வீட்டுக்கு யாரோ கிராமத்துல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்களாம். இப்ப நம்ம எங்கடா போறது, எங்கடா போய் தங்குறது? வா போய் பார்க்கலாம். காலையிலேயே நமக்கு நல்ல செய்தி. மேயர் சார் மலை மேல புது ஸ்விம்மிங் பூல ஓபன் பண்ணுவாராம். அத பாக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்களா. எல்லார் வீடும் அப்போ காலியா இருக்கும். நாம போய் அத காலி பண்ணிடணும். பாஸ், அங்க பாருங்க. நாம திருடலாம்னு நினைச்சோம். மோட்டு பத்துலு வந்துட்டாங்க பாருங்க. இப்பதான் நாம புத்திசாலித்தனமா செயல்படணும். மோட்டு பத்துலு இங்க வந்திருக்காங்கன்னா கூடவே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையே வரப்போகுதுன்னு அர்த்தம். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. பஞ்ச் டயலாக் முக்கியம் இல்ல, பஞ்சர் ஆகாம தப்பிக்கணும். பேசாம இருங்க, நம்ம மாட்டிக்க கூடாது. என்னப்பா நடக்குது இங்க? மோட்டு பத்துலு என்ன அண்ணன்னு கூப்பிடுறாங்களா? என்னால இத நம்பவே முடியலையே. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் கிள்ளி, இது கனவா நனவா நான் தெரிஞ்சுக்கணும். நான் தூங்கலல்ல. வலிக்குதே. அப்படின்னா இதெல்லாம் நிஜம்தானா? ஜானண்ணே, அது வேற ஒண்ணு இல்ல. புயல்னால எங்க வீட்டு கூரை மேல பறந்து போயிடுச்சா, அதனால தங்கிறதுக்கு இடம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 2-3 நாளைக்கு உங்க வீட்டுல தங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள எங்க வீட்டை கரெக்ட் பண்ணிடுவோம். ஒரு 2-3 நாள் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நாளைக்கெல்லாம் சிரிக்கவே மாட்டாங்களா? இதுல சிரிக்கிற மாதிரி என்ன விஷயம் இருக்குன்னு புரியலையே.
ஏற்கனவே எங்க வீட்டு மேல 1008 ஓட்டம் இருக்கு. அதனாலதான் சின்னதா மழை பெஞ்சா கூட நாங்க திருட்டு வேலைய பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவோம். அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பான இடம். பெரிய மழை பெஞ்சா அப்புறம் அவ்வளவுதான், நாங்க ஜெயிலே செட்டில் ஆயிடுவோம். அங்க எல்லாமே ஃப்ரீ தானே. நீங்களும் கூட ஏதாவது பண்ணுங்க, அப்புறம் உங்களை பிடிச்சு சிங்கம் சார் ஜெயில போட்டுருவாரு. அங்க நாம எல்லாரும் ஜாலியா இருக்கலாம். என்ன சொல்றீங்க? சூப்பர் ஐடியா பத்துலோ. நாமளுக்கு ஏதாவது தப்பு செஞ்சோம்னா அந்த சிக்கன் நம்மள முடிச்சு லாக்கப்ல போட்டுருவாரு. ஐடியா பாப்பலாம். நாம பண்ண போற வேலையால மோட்டோ சிங்கம் சார் நிச்சயமா நம்மள ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவார்னு எனக்கு தோணுது. மோட்டு பத்லு, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? சீக்கிரமா வழிய விடுங்க. நான் ஒரு முக்கியமான வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். இந்த பக்கமா யாரும் போக கூடாதுன்னு நாங்க தான் இந்த காரியத்தை பண்ணோம். நீங்க நதி கிட்ட போய் ஸ்விமிங் பூல் ஓபன் பண்றதுக்கு நாங்க விட மாட்டோம். மொத்தத்துல இன்னைக்கு உங்களை இந்த இடத்தை விட்டு நாங்க நகரவே விட மாட்டோம். நான் நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை நாங்க போக விட மாட்டோம். நீங்க எங்களை ஜெயிலுக்கு அனுப்புனா கூட எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நாங்க சொல்றதை கேளுங்க. ஏப்பா டிரைவர், சீக்கிரமா வண்டி எடு. இங்க என்ன நடந்தாலும் நீ வண்டியை நிறுத்த கூடாது. போ. சார் நிப்பாட்டுங்க, நில்லுங்க சார், கீழே இறங்குங்க. காரை நிறுத்து. கார் போயிடுச்சு. மோட்டோ உன்னையா அடிச்சுட்டேன். என் உயிர் சகோதரா, ஆறு உயிர் நண்பா. எந்திரிச்சு வா, அவரை சேஸ் பண்ணுவோம். சார் உங்களை காலில் விழுந்து கேட்கிறோம், நில்லுங்க சார். போகாதீங்க சார், போகாதே போகாதே. நீ இருந்தால் நான் இருப்பேன். மரியாதை என்ன விடுங்க. இன்ஸ்பெக்டர் சிங்கம் சார் சீக்கிரமா இங்க வாங்க. மோட்டு பத்லு என்ன விட மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு அவங்கள வந்து கூட்டிட்டு போங்க. நான் ஒரு முக்கியமான வேலையா போய்கிட்டு இருக்கேன். ஏய். The name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. மோட்டு பத்லு, you are under arrest. இப்ப எல்லாருக்கும் ஒரு இளநீ இலவசம். அம்மா. பொறுக்கிக்கங்க. அவரே பொறுக்கிட்டாரு. சபடி. அச்சச்சோ சார், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. இல்ல, நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். மோட்டு பத்லு ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்களாச்சே. அவங்க எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு யோசிக்கிறேன். ஆஹா சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார், பின்றீங்க. You are really great sir, but born little late sir. ரெண்டு பேரும் டியூட்டியை பாருங்கடா. Yes, sir. சீக்கிரம் வாங்க, போய் மோட்டு பத்லு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரலாம். சார், எனக்கு நிச்சயமா ஏதாவது தண்டனை கொடுங்க சார். மேயர் சார் சின்சியரா டியூட்டியை செய்யணும்னு சொன்னதுக்கு கூட நாங்க அவரை போக விடல இல்ல. மோட்டு பத்லுவை விட்டுருங்க. அவங்க தான் என் உயிரை காப்பாத்திருக்காங்க. என்னது? எப்படி இவங்க ரெண்டு பேரும் உங்களை காப்பாத்துனாங்க? நான் ஒரு ஸ்விம்மிங் பூலை ஓபன் பண்ண தான் போனேன். அங்க பாம்பு வச்சிருந்தாங்களாம். என்ன அங்க போக விடாம பண்ணி என் உயிரை காப்பாத்துனது இந்த மோட்டு பத்லு. தேங்க்யூ மோட்டு பத்லு, தேங்க்யூ சோ மச். இவங்களை விட்டுருங்க சிங்கம் சார். ஓகே கான்ஸ்டபிள்ஸ், மோட்டு பத்லுவை இங்கேயே விட்டுடுங்க. வாங்க நாம போலாம். Yes, sir. ஜெய் வரட்டா? தயவு செஞ்சு நில்லுங்க, சொன்னா கேளுங்க. நாங்களும் ரவுடிதான், நாங்களும் ரவுடிதான். மோட்டோ இப்படி கத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அதான் அவங்க கிளம்பி போயிட்டாங்க இல்ல. இப்ப அவசரமா வேற ஏதாவது திங்க் பண்ணலாம் மோட்டோ. டேய் பத்லு, என்னடா பண்றது? வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. மோட்டோ ஐடியா வந்திருக்குடா. இந்த பேங்க்ல இருக்கிற நோட்டு கட்டு ஒன்னு ஆட்டையை போட்டோன்னு வச்சுக்க. இல்லனா வண்டியை தள்ளிட்டு போய் ஏதாவது வைக்க போறல ஒளிச்சு வச்சிடலாம். அப்புறம் சிங்கம் சார் அவர் கடமையை செய்வாரு, நம்மள உள்ள தூக்கி போட்டுருவாங்க. என்ன நான் சொல்றது? அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான். சூப்பர் பத்லு, பின்னாடியா சிக்க வேற ஃபாலோ பண்ணுது. நல்ல டைம்டா நமக்கு. யார் அவன்? ஏய். என்ன திமிருடா உனக்கு? என்ன திமிரு? ரெண்டு மாவீரங்க கிட்டயா மோதி பாக்குற நீ? டேய் ஏய் ஸ்டாப், ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், நிறுத்துங்க, நில்லுங்க. அம்மா, அம்மா, ஏய் இதோ வர. வாய்டா, நீ எவ்வளவு பெரிய வாய். என்ன எழுத்து பேசுற? பேசுறியா? பேசுறியா?
வாங்க சிக்கன் சார், இப்ப என்ன பண்ண போறீங்க? எங்க 2 பேரையும் எப்படியாவது நீங்க ஜெயில கொண்டு போய் போட்டுதான் அவன, வேற வழியா இல்ல. மோட்டு பத்லு, நீங்க 2 பேரும் ரொம்ப சூப்பரான வேலை பண்ணிருக்கீங்க தெரியுமா? இவங்க ஒன்னும் செக்யூரிட்டி கார்டு கிடையாது, இவங்க திருட்டு பசங்க. பேங்க்ல இருந்து பணத்தை கொள்ளடிச்சிட்டு தப்பிச்சு போயிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க 2 பேரும் உங்க உயிரை பத்தி கவலைப்படாம இவங்கள புடிச்சு துவச்சு என்கிட்ட மாட்டி விட்டுட்டீங்க. இந்த தைரியமான வேலை பண்ணதுக்காக அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி உங்களுக்கு பரிசு வாங்கி தரேன். டேய் சிக்கன், எங்களுக்கு பரிசெல்லாம் வேணாம்டா, முதல்ல ஜெயில கொண்டு போய் போடுறான். சீக்கிரம் எங்களை ஜெயில போடுறீங்க. மோட்டு பத்தலுக்கு நாங்க பரிசு கொடுப்பதற்காக 5 ஸ்டார் ஹோட்டல்ல நாங்க ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அங்க எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குமாப்பா. பத்லு, நம்ம வீட்டை சூப்பரா சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன்டா. ஓஹோ